திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை மக்கள் நீதி மய்ய கட்சியோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியை தொடர்ந்து நாளை தற்போது மக்கள் நீதி மையத்தோடையும் பேச்சுவார்த்தையை நடத்துகிறது திமுக. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? எவ்வளவு தொகுதி வழங்க வாய்ப்பு இருக்கு ரமேஷ்? திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மூலமா திமுக கூட்டணிக்குள்ள வந்திருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலையுமே திமுக கூட்டணியில தான் மக்கள் நீதி மையம் தொடர்றாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இரட்டை இலக்கத்துல தொகுதி அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணிகள்ல நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால 5 to 6 தொகுதிகள் வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. நாளைய தினம் மக்கள் நீதி மையம் கட்சியின் 4 பேர் அடங்கிய பேச்சுவார்த்தை குழு திமுகவின் TR பாலு தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவை நேர்ல சந்திச்சு பேசுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது மக்கள் நீதி மையம் தரப்புடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 அல்ல 6 தொகுதிகள் வரைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நாளைய பேச்சுவார்த்தையின் போது கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.